மாசம் பிறந்தா வட்டி கட்டணுங்கிற, பிறகு வீட்டுல செலவுனா எப்படி பணம் வரும்? சுகுணா சீறினாள். வீட்டு மேல வாங்கின கடனை எப்படியாச்சும் அடைச்சிட்டா நமக்கு தானே நிம்மதி. இப்ப கஷ்டப்பட்டாலும் தேவையில்லாத கஷ்டம். ஏன் வேண்டாத பொருள் இருந்தா விக்கிறது? அது இருந்து என்ன லாபம்? மனைவியின் பேச்சின் பொருள் விளங்காதவனாய் விழித்தான் நரேந்திரன். டிவி, ஃப்ரிட்ஜ் எல்லாம் பார்த்து பார்த்து வாங்கிய பொருட்கள் இன்னுமா விலங்கலை? மோரை விட்டு சோற்றை பிசைந்தவள் கணவனை உற்று பார்த்தாள். உங்க அம்மா சங்கிலி லாக்கர்ல தூங்குதில்ல? மேகநாதன் அதிர்ந்து போய் மருமகளை பார்த்தார். நரேந்திரன் அவமானத்தில் முகம் கருக்க மனைவியை முறைத்தான். ரொம்ப முறைக்காதே. நானா கழுத்துல பூட்டிக்கிட்டு ஆபீஸ் போறேன்? லாக்கர்ல கிடக்குது. இந்த காலத்துல தங்கச்செயினை கழுத்துல பூட்டிக்கிட்டு போனா கழுத்தோட கொண்டுகிட்டு போயிடுவான். மேகநாதன் சற்று எரிச்சலை அடக்கியபடி கூறினார். அதனாலதான் சொல்றேன், அனுபவிக்க முடியாத பொருள் 30 பவுன் சங்கிலி பணமா இருந்துச்சுன்னா கடனாவது அடையுமே. சுகுணா சுருக்கென குத்தினாள். தட்டில் இருந்த சோற்றை அளந்தபடி நரேந்திரன் தலை குனிந்தான். எங்க அம்மாவோட ஞாபகத்துக்காக விட்டு வச்சிருக்கிற ஒரே சின்னம் அந்த சங்கிலி கொத்து. அதை விற்க முடியாது என்று அடித்து பேச அவன் ஏன் முன் வரவில்லை? மேகநாதனின் எரிச்சல் பீறிட்டு கொண்டு வந்தது. அம்மாவினுடைய சங்கிலியை வித்துத்தான் உங்க கடனை தீர்க்கணுமா? 2 பேர் சம்பாதிக்கிறீங்க. ஒழுங்கா குடுத்தனம் செய்து மிச்சம் பிடிச்சா கடன் அடைஞ்சிடுமே. மேலும் விற்கிறது சுலபம், வாங்கிறது கஷ்டம் என்றார் உறுதியுடன். சுகுணாவிற்கு அது போதாதா? தெரியுமே, உங்களுக்கு கொடுக்க மனசு வராதுன்னு. உங்க மகன் தானே கஷ்டப்படுறாருன்னு உங்களுக்கே புரியலனா சரி. ஆனா ஒண்ணு மட்டும் நினைச்சு கொள்ளுங்க, இந்த வீட்டுல தான் நீங்களும் இருக்கீங்க, வெளியில இல்ல. படக்கென்று சாப்பாட்டை உதறிவிட்டு எழுந்து விட்டாள். இந்த வீட்டுல எனக்கும் உரிமை உண்டு, நானும் பணம் கொடுத்திருக்கிறேன் என்று கத்த வேண்டும் போல உணர்வு மேகநாதன் தன் மகனை பார்த்தார். எங்க அப்பா கொடுத்த பணத்துலதான் வீடு அஸ்திவாரமே உருவாகி இருக்கு என்று சொல்ல முடியாத கோழை அவன். அப்படியே சொன்னாலும் சுகுணா காது கொடுத்து கேட்கக்கூடியவளா? மாத சம்பளத்தில் கணிசமான வெட்டு விழுந்து அவளது கையை கடிக்கிறதே என்ற ஆத்திரம். விருப்பப்படியெல்லாம் கடைகளில் புகுந்து சேலையும் பாத்திரமுமாக வாங்கி குவிக்க முடியவில்லையே என்ற ஆவேசம். அவள் மருகி குமைந்து கொண்டிருந்தாள். அவளிடம் பேச்சு கொடுப்பது எரிமலையை கிளறி விடுவதைப் போல என்பதை நரேன் உணர்ந்திருப்பான். மனைவிக்கு பயந்தவனிடம் இனி எதை எதிர்பார்த்து அவர் வாழ முடியும்? கை கால்கள் திடமாக இருந்து பிறர் உதவி நாடாமல் வாழும்போதே அவர் நிலைமை இப்படி. இனி தள்ளாமையால் நோயுற்று படுக்கையிலும் விழ நேர்ந்து விட்டால்? அச்சத்தால் அவர் உடல் நடுங்கியது. வேகமாக மோரை தட்டில் வார்த்தவர் ஒரே வாயாக அள்ளி போட்டுக்கொண்டார். நரேந்திரன் அலுவலகத்திற்கு புறப்பட தயாராக இருந்தான். புதிதாக வாங்கப் போகும் வாஷிங் மிஷினை பற்றிய அபிப்பிராய பேதம் இன்னமும் ஓய்ந்த பாடில்லை. சுகுணாவிடம் ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. புதிதாக விளம்பரங்களில் தென்படும் எல்லாவித நவீன சாதனங்களையும் வாங்கி வீட்டில் நிரப்பிவிட ஆத்திரப்படுபவள். கலர் டிவி லோன் முடிஞ்சது, வாஷிங் மிஷின் வாங்கலாம்னு இருக்கேன். முதல்ல வீட்டுக்கடன் முடியட்டும் சுகுணா. மேல மேல இதுகளை வாங்கி குவிக்கிறதில் அர்த்தமே இல்லை. மனைவியை அடக்கி பார்த்தான் நரேந்திரன். நரேன், நான் ஏற்கனவே சொல்லிட்டு வந்துட்டேன், நீ வாங்கித்தான் ஆகணும், இல்லாட்டி எனக்கு மெத்த அவமானம், கோபத்துடன் கூறினாள் சுகுணா. டிவி வாங்கணும்னு இப்ப பாதி நாள் அதை பார்க்க கூட நமக்கு நேரம் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கோம். மேகநாதனுக்கு சிரிப்பு வந்தது. பொழுது போகாமல் வீட்டில் இருப்பவருக்கு டிவி நிகழ்ச்சிகள் உபயோகமாகும் என்பதை இருவருமே எண்ணி பார்க்கவில்லை. ஒரு முறை டிவியை போட்டு அவர் நாடக நிகழ்ச்சி ஒன்றை பார்த்து கொண்டிருந்தார். சுகுணாவின் முகத்தை பார்க்க வேண்டுமே. ஏற்கனவே தலைவலி மண்டையை பிளக்குது. கண்ட கண்ட புரோகிராம்களை எல்லாம் பார்த்துட்டு பற்களை கடித்தாள். ஏன்பா, வயலும் வாழ்வும் முதல் எல்லா நிகழ்ச்சிகளையும் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? மகன் தன் பங்குக்கு குத்தினான். அவர் வாய் துடித்தது. நாவை கட்டுப்படுத்தியவராக இருந்து விட்டார். அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு டிவியை விரலாலும் தீண்டுவதில்லை. பல சமயங்களில் இரவு 9:30 மணிக்கு மேல் மருமகள் டிவியை பெரிதாக வைத்துக்கொண்டு ரசிப்பாள். அவர்கள் பணம் போட்டு வாங்கியது, அனுபவிக்கிறார்கள். அவர் யார் கேட்பதற்கு? இப்போதும் சாவை இயந்திரம் பற்றி மத்தியஸ்தம் செய்ய அவருக்கு என்ன உரிமை இருக்கிறது? அடித்து பேசினால் அவரிடமே பணம் கேட்டு விடுவாள் சுகுணா. பணம் என்று வந்துவிட்டால் அவளுக்கு மானம் வெக்கம் எதுவுமே பிரச்சனையாக தெரியாது. நல்லவனுக்கு அடையாளம் சொல்லாமல் போவது என்று தீர்மானித்தவராய் வெளியே கிளம்ப வழி தேடிக் கொண்டிருந்தார். கலர் டிவி, வாஷிங் மிஷின், இனி அடுத்தது ஒரு வீடியோவும் தேவைதான். ஊரில் இருக்கிற சினிமா படங்களை பார்க்க வெளியே போக வேண்டாம். அதற்கு பதில் வீட்டிலேயே பெரும் கூட்டம் சேரும். இப்போதெல்லாம் அடிக்கடி அவர் வெளியே சாப்பிட நேர்வதால் கையில் கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது. மகனும் மருமகளும் அலுவலகத்திற்கு புறப்பட்டு போன பிறகு பேங்க் வரை நடந்து செல்லலாம் என தீர்மானித்து காத்து கொண்டிருந்தார். நரேன்,
நான் சொல்றதை கேளு. முதல்ல அந்த வாஷிங் மிஷினை பாரு, பிறகு நீயே வாங்கிடுன்னு சொல்வ. சுகுணா கூறிவிட்டு சம்பாஷணைக்கு முற்றுப்புள்ளி வைத்தாள். இன்னும் 2 நாட்களில் சலவை செய்யும் இயந்திரம் அந்த வீட்டிற்குள் நுழைந்துவிடும் என்பதை அவர் அறிவார். ஆனால் அவரது துணிகளுக்கு அந்த இயந்திரம் இடம் கொடுக்காது. ஏனெனில் அவர் அழுக்கு துணிகளை அணிபவராயிற்றே. ஒருமுறை மேகநாதன் அவசரமாக வெளியே சென்று கொண்டிருந்தார். சாதாரணமாகவே அவர் உடை விஷயத்தில் அதிக கவனம் செலுத்தும் ஆசாமி அல்ல. அதிலும் அன்று அவசர நிமித்தம் பணம் எடுத்து வருவதற்காக மூடிவிடும் என்ற ஒரு பதைபதைப்பில் கையில் கிடைத்ததை போட்டுக்கொண்டு கிளம்பிவிட்டார். வீடு திரும்பிய பிறகுதான் அவருக்கு தமது ஷர்ட் காலரின் ஓரம் கிழிந்திருந்தது பற்றி தெரிய வந்தது. அன்று மாலை நரேந்திரனிடம் எவ்வளவு பெரிய புகார் பட்டியல் படிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்ததும் பெருத்த அவமானத்திற்குள்ளானார் அவர். ஏம்பா, எதுக்காக இப்படி காலர் பிசு பிசுத்த சட்டை போட்டுக்கிட்டு ஊர் சுத்துறீங்க? மகன் வெடுவெடுத்தான். முதல்ல சுகுணா சொன்னா, நானும் கேட்காம இருந்து வந்தேன். இப்ப கண்ணாலேயே பார்த்துட்ட பிறகுதான் உண்மைன்னு நம்புற. நல்லா உடுத்திக்க கூடாதா? எதுக்கு இப்படி வேஷம் போடுறீங்க? கடுமையாக பேசினான். அவர் மெல்ல சிரித்துவிட்டு, காலர் கிழிஞ்சது தானேப்பா, எனக்கு எதுக்கு இனிமே இந்த அலங்காரம் எல்லாம் என்றார் மெதுவாக. என்ன இருந்தாலும் நீங்க செஞ்சது தப்புதான். பொறுப்பான பதவியில் இருக்கிறாரு உங்க மகன். நான் ஒருத்தி இருக்கிறேன். உங்களுக்கு நல்ல ஷர்ட் வாங்கி தராம இருந்துட்டோம்னு கெட்ட பெயர் வாங்கி தரணும்னு செய்திருப்பீங்க. சுகுணா வெடித்தாள். மேகநாதன் தாடை இறுக வார்த்தைகளை விழுங்கி கொண்டார். ஊருக்காக பால் குடிப்பவர்கள் இவர்கள். தன் உடம்பிற்காக பால் குடிக்காதவர்கள். அப்படிப்பட்டவர்களிடம் பேசி பயன் என்ன? அந்த சம்பவத்திற்கு பின்னரும் சுகுணா அடிக்கடி அவரிடம் குற்றம் காண துவங்கியிருந்தாள். உங்க அப்பாவை அந்த பானிபுரி கடைக்கிட்ட பார்த்தாலும் என் ஆபீஸ் தொழில் லீலா. தள்ளு வண்டியில் வியாபாரம் செய்துக்கிட்டு போறவங்க கடை. நடைபாதையில் நின்னுக்கிட்டு இவருக்கு வாங்கி தின்ன வேண்டிய அவசியம் என்ன? மகனுக்கு தந்தை பேரில் சினம் பொங்கியதில் வியப்பில்லை. எதுக்குப்பா இப்படி செய்றீங்க? தலையில் அடித்து கொண்டான். உன் மனைவி வீட்டு ஜாமான்களை அளந்து வைக்கிறாள். நான் சமையல் செய்தாலும் அளந்து கொடுத்து விட்டு ஸ்டோர் ரூமை பூட்டி பீரோ சாவி கொத்தை கைப்பையில் போட்டு கொண்டு போய் விடுகிறாள் என்ற உண்மையை புட்டு வைக்க அவர் மனம் விரும்பவில்லை. சேற்றில் கல் எறிந்தால் தம் முகத்தில் தானே தெரிக்கும். சுகுணா அழுது ஆகாத்தியம் செய்து தன் கட்சியை ஜெயித்து கொண்டு விடுவாள். மேகநாதன் எதற்காக சேற்றை பூசிக்கொள்ள வேண்டும்? வழக்கம் போல மருமகளுக்கும் மகனுக்கும் டிஃபன் டப்பாக்களை எடுத்து பையில் போட்டார். கையில் கூட இருக்கட்டும், என்ன திடீர்னு மழை வந்துடுது பாரு என்று உபசரித்தார். சுகுணா முகத்தை குலுக்கியபடி அறைக்குள் சென்று மறைந்தாள். சற்று நேரத்தில் ஸ்கூட்டரில் இருவரும் அலுவலகம் புறப்பட்டு சென்ற பின் அவரும் புறப்பட்டார். பேங்க் வேலையை முடித்துக்கொண்டு திரும்பியவரை யாரோ பின்னால் அழைத்த ஒலி சட்டென நின்றார். சுந்தரம். உன்னை தேடிக்கிட்டு வீடு வரை போனேன். மூச்சு வாங்கியதவருக்கு. நீ போட்ட பிளான் படி ஒரு சின்ன வீடு ஏற்பாடு செய்திடலாம். நிதானமாக பேசு. இரு என தயங்கியவர் நிமிர்ந்தார். எதிரே நின்ற ரெஸ்டாரண்ட் பலகை கண்ணில் பட, வா காஃபி டிஃபன் சாப்பிட்டபடி பேசுவோம் என்றார். ஓட்டலின் குடும்ப அறை பகுதிக்குள் நண்பர்கள் இருவரும் சென்று அமர்ந்தனர். மசால் தோசை, இட்லி, வடை என்று தாராளமாக ஆர்டர் கொடுத்துவிட்டு பேச்சை துவங்கினார் சுந்தரம். தாம்பரத்தில் நான் சொன்ன ஆசாமி இருக்கார். நான் விஷயத்தை சொன்னதும் அவர் சரின்னிட்டார். முதல்ல 5000 ரூபாய் கொடுத்துடணுமாம். மேகநாதன் கவலையுடன் கணக்கு போட்டு கொண்டார். அவரது கையிருப்பிலிருந்து கணிசமான விட்டு. யோசிக்காதே மேகா, இது நியாயமான இடம். இதை நழுவ விட்டா வாய்ப்பு போயிடும். வேற யாராவது பிடிச்சிடுவாங்க தூண்டினார் சுந்தரம். சரி, நீ ஏற்பாடு செய்த பிறகு நான் மறுப்பு சொல்ல என்ன இருக்கிறது? எதுக்கும் ஒரு நல்ல நாள் பார்த்துடு. உன் மகனுக்கும் மருமகளுக்கும் இழுத்தார் சுந்தரம். இப்ப எதுக்கு அவங்களுக்கு தெரியணும்? சமயம் வரும்போது சொல்லிக்கலாம். தோசையும் இட்லியும் வடையும் அவர்களது சம்பாஷணைக்கு முற்றுப்புள்ளி வைத்தன. அந்த வார விடுமுறை நாளில் சுகுணாவின் திட்டம் வேறாக இருந்தது. வாஷிங் மிஷின் வாங்கினதை தோழிகளிடம் காட்டி பெருமை அடித்துக் கொள்வதற்கு சரியான சந்தர்ப்பம். அதே சமயம் வீட்டிலேயே சினிமா பார்த்தோம் என்ற பெருமையும் கிடைக்கும். முதல் நாள் இரவு மெல்ல கணவனிடம் சொன்னாள். நாளைக்கு நம்ம வெளியே போக வேணாம். நரேந்திரனுக்கு உண்மையிலேயே சந்தேகம் வந்துவிட்டது. வார முடிவில் சினிமா, வெளியே சுற்றுதல் என்று அலையும் சுகுணாவா இப்படி பேசுகிறாள்? அப்படி வெளியே போகாவிட்டால் தலையை விடுத்து விடும் போல தவித்து போவாளே. வாஷிங் மிஷின் கடன் அடையணும். அதனால் வேற திட்டம் வச்சிருக்கிறேன். என்ன சொல்ற நீ? என் தோழி ஒருத்திக்கிட்ட வீடியோ காட்டுற VCR இருக்காம். அதை எடுத்துக்கிட்டு இங்கே வரதா சொல்லியிருக்கா. டேப் வேணுமா? அதை நான் ஏற்பாடு செய்யறதா சொல்லிட்டேன். நாளைக்கு நீங்க போய் புதுசா 3 தமிழ் படங்கள் வாங்கிக்கிட்டு வந்துட்டு நரேன்.
கொஞ்சலாக அவன் மீது சாய்ந்தபடி வேண்டுகோள் விடுத்தாள். நிறைய பேர் வருவாங்களா? அப்ப 3 படம் பார்க்கணும்னா வீட்ல ஏதாவது காஃபி, டிஃபன் தயார் செய்ய வேணாமா? சிறிது கவலையுடன் கேட்டான் நரேந்திரன். கணவனின் முன் நெற்றி முடியை கோதியபடி, அதை பத்தி கவலை என்கிட்ட விடு நரேன், நான் பார்த்துக்கிறேன். கணவனை வழிக்கு கொண்டு வந்த மகிழ்ச்சியில் அவன் மீது ஒய்யாரமாக சாய்ந்து கொண்டாள் சுகுணா. மறுநாள் விடியலில் மேகநாதன் எழுந்து குளித்து சுத்தமாக உடை உடுத்தி இருந்தார். பூஜை அறை என்பது அந்த சிறிய வீட்டில் நிறைவேறாத ஒரு வசதி. சமையல் அறையின் ஒரு பக்கத்து சுவரில் தெய்வங்களின் படங்கள் இருந்தன. படங்களை துடைத்து போட்டுட்டு பூ வைப்பது அவரது வேலை. ஏன், பல சமயங்களில் விளக்கேற்றுவதும் அவரது வேலையாக தான் இருந்தது. அன்று அவர் மனைவி கனகத்தின் மறைவு நாள். ஒவ்வொரு வருடமும் அவர் அவளது நினைவாக மல்லிகைப்பூ மாலை வாங்கி அவளது படத்திற்கு சூட்டுவது வழக்கம். மற்றபடி திதி போன்ற விஷயங்களை குறைத்து கொண்டு விட்டிருந்தார். மருமகள் வந்த பின்பு அறவே நிறுத்தியும் விட்டார். எனக்கு இந்த மாதிரியான திதி விஷயங்களிலே நம்பிக்கை கிடையாது என்று சுகுணா அடித்து சொல்லிவிட்டாள். கனகத்திற்கு மல்லிகைப்பூ என்றால் உயிர். அவர்கள் சிந்தாதிரிப்பேட்டை வாழ்க்கையில் தினமும் ஒரு பொட்டலம் மல்லிகைப்பூ வாங்காமல் அவர் வீடு திரும்பவே மாட்டார். அதேபோல் அவளது கடைசி பயணத்திற்கு மல்லிகை பூவாலேயே அலங்காரம் செய்து வழி அனுப்பி வைத்து தம் துயரை தணிக்க விரும்பினார். அம்மாவின் நினைவு நாளன்று நரேந்திரன் ஒன்றும் சாப்பிட மாட்டான். அவனாகவே ஒரு மல்லிகை மாலையை வாங்கி வந்து அம்மாவின் படத்திற்கு சூட்டுவான். அது ஒரு காலம். இப்போது அம்மாவின் நினைவு நாளே அவனுக்கு மறந்தே போய்விட்டது. ஃப்ரிட்ஜை திறந்தவர் மூக்கில் மல்லிகை பூவின் வாசனை மோதியது. ஏது, இந்த வாட்டி அம்மா நினைப்பு வந்துட்டு அவன் நரேனுக்கு? பரவாயில்லையே. ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் ஒருங்கே பொங்கின. மெதுவாக அந்த இலை சுருளை நீக்கி பார்த்தார். நெருக்கமாக தொடுக்கப்பட்ட மல்லிகை சரம் மெதுவாக வெளியே எடுத்தவரின் கரங்கள் நடுங்கின. கனகம், உன் மேல நரேனுக்கு ரொம்ப பாசம் பார்த்தியா? நான் தான் கோபத்துல ஏதோ தப்பா நினைச்சிட்டேன் என்று மனதுக்குள்ளே கூறியபடி ஃப்ரிட்ஜை கதவை மூடினார். பூஜை நடுவில் காலையில் தன்னால் எடுத்து வைக்கப்பட்டிருந்த கனகத்தின் போட்டோ சந்தனக்கீற்றுடன் சிரித்தபடி அவரை பார்த்தது. பார்த்தியா கனகம், உன் மருமகளுக்கு கூட சொல்லாம பூ வாங்கி வச்சிருக்கான். உவகை பொங்க மல்லிகையை மாலையாக படத்திற்கு அணிவித்தார். விளக்கை ஏற்றி ஊதுவத்திகளை சொருவி விட்டவர் ஒரு கணம் கண்களை மூடிக்கொண்டார். கனகம், நம்ம குழந்தை நரேந்திரன், அவன் நல்லபடியா வாழணும். மேன்மேலும் வாழ்க்கையில் முன்னேறி குழந்தையும் குடும்பமாக இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணம்மா. கண்களில் கசிந்த நீரை துடைத்தார். ஞாயிறு காலை டிஃபன் காஃபி என்ன என்பதை மருமகள் வந்து தீர்மானிக்க வேண்டும். சற்று நேரத்தில் மருமகள் சுகுணா எழுந்து பல் தேய்க்கும் ஒலி கேட்டது. சுட சுட காப்பியை கடந்து சாப்பாட்டு மேஜை மீது வைத்தார் அவர். காப்பியை பருகியபடி சுகுணா மூக்கை திஞ்சினாள். மல்லிகையும் ஊதுவத்தி வாசனையுமாக காலை வேளையில்? இன்னைக்கு வெங்காயம் சேர்க்காத டிஃபன் செய்திடமா? மெதுவாக மேகநாதன் துவங்கினார். அவள் விழிகளில் கேள்விக்குறி. உங்க அத்தையோட நினைவு நாள். வருஷத்தில் இன்னைக்கு ஒரு நாளைக்காவது அந்த இறந்து போன ஆத்மாவுக்காக நாம் கொஞ்சம் கட்டுப்பாடா இருக்கணும். சட்டென ஏதோ பொறி தட்டியவளை போல் எழுந்தாள் அவள். வேகமாக ஃப்ரிட்ஜை திறந்து, ஆமா, இங்கே மல்லிகைப்பூ பொட்டலம் வச்சிருந்தேனே, எங்க அது? அவளது திடீர் கேள்வியால் குழம்பி போன மேகநாதன், அப்படின்னா அது நரேன் வாங்கினது இல்லையா? நீ தயங்கியபடி நின்றார். இது என்ன விபரீதம்? அவள் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தன. அவள் கண்களில் அனல் தெரித்தது. ஆண்டவா, எதற்காக பூஜை அறை பக்கம் போய் பார்க்கிறாள்? ரொம்ப அழகா இருக்கு. யாரை கேட்டுக்கிட்டு மல்லிகை பூவை செத்தவங்க படத்துக்கு போட்டு வீணடிச்சிங்க? விஷத்தை கக்கினாள் அவள். அவருக்குள் பலமான ஆத்திரம் வெகுண்டெழுந்தது. உன்னளவில் அவள் செத்து போனவள் தானம்மா. ஆனா உனக்கு இத்தனை அழகான புருஷனை பெத்து கொடுத்தவங்கிறத மறந்துடாதே, அழுத்தமாக கூறிவிட்டு அப்பால் செல்ல முயன்றார். என்ன அநியாயம் செஞ்சிருக்கார் பாரு நரேன், இங்க வந்து பாரேன், கிரீச்சிட்டாள் சுகுணா. அரை தூக்கத்தில் படுக்கையில் உருண்டு கொண்டிருந்த நரேந்திரன் அலறி புடைத்து கொண்டு ஓடி வந்தான். தூக்கம் கலைந்துவிட்ட எரிச்சல் ஒருபுறம், மனைவியின் கோபத்திற்கு காரணம் எதுவோ என கலக்கம் ஒருபுறமாக அவனை அலைக்கழித்தன. சுகுணா, என்ன நடந்தது? பதறினான் அவன். இன்னைக்கு என் தோழிகள் வருவாங்கன்னு சொன்னேனே, நினைப்பிருக்கா? வீடியோ படம் பார்க்க வருவாங்கன்னு சொன்னது தானே? ஆமாம், அவங்க வந்தால் இருக்கட்டும்னு 4 முழம் மல்லிகை பூ வாங்கி கையோட ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன். அதை உங்க அப்பா என்ன செய்துட்டார் தெரியுமா? என்ன செய்துட்டார்? பரபரத்தான். ஒன்னும் செய்யலப்பா. நரேன், இன்னைக்கு உங்க அம்மா மகராசி செத்து போன நாள். நீதான் உங்க அம்மாவை நினைச்சுக்கிட்டு மல்லிகை பூ வாங்கிக்கிட்டு வந்துட்டியோன்னு நினைச்சுக்கிட்டேன். நெஞ்சில முள் தைத்த வேதனையுடன் நரேன் தந்தையை பார்த்தான். அவனை குற்ற உணர்வு உறுத்தியது. ஏதோ அம்மாவுக்காக முன்ஜாக்கிரதையா வாங்கி வச்சிருக்கேன்னு நினைச்சு உங்க அம்மா படத்தை எடுத்து வச்சு இந்த மல்லிகை பூவை போட்டுட்டேன். அவர் குரல் தடுமாறியது.
தொண்டை கரகரத்தது. கனகம், 4 முழம் பூவிற்கு கணக்கு பார்க்கிற மனிதர்கள் இவர்கள். நல்ல வேளை நீ தப்பிவிட்டாய். இல்லாவிட்டால் 4 நாள் பட்டினி போட்டு விடக்கூடிய அரக்கர்கள். மனம் துயரத்தால் ஓலமிட்டது. உங்களுக்கு வேணும்னா வேற பூ வாங்கியிருக்கலாமே அப்பா. மகனின் சமாதானம் அவருக்கு எரிச்சலை ஊட்டியது. கேவலம் 4 முழம் பூ, அதை உபயோகித்து விட்டாதான் என்ன? வேறு போய் வாங்கி வரலாம் என்று மனைவியிடம் கூற முடியாத மகன் அவரிடம் அல்லவா கேட்கிறான். உண்மைதான் நரேன், உசுரோடு இருக்கிறவங்களுக்கே மரியாதை இல்லாதப்போ செத்தவங்க படத்துக்கு எதுக்கப்பா மாலையும் மரியாதையும்? இந்த கிழத்துக்கு எதுக்கப்பா மாலையும் மரியாதையும்? இந்த கிழத்துக்கு அது விளங்கல என்றவர் சமையல் அறை பக்கம் சென்று சுவரில் சாய்ந்தபடி அழலானார். சுந்தரம் நண்பனை உற்று பார்த்தார். இனிமேல் எதற்காக வேதனைப்படுற? நாம தான் எல்லா ஏற்பாட்டையும் செய்துட்டோம். ஒரு நல்ல நாளும் பார்த்து வச்சுட்ட. உன் மகனுக்கும் மருமகளுக்கும் சொல்லிவிட்டு கிளம்ப வேண்டியது என்றார் கனிவுடன். வயசாகிக்கிட்டு வர்ற சமயம் வேற வீடு கேக்குதா என்று நொடிப்பாள் மருமகள். சொல்லட்டுமே, உன் கையில் பணம் இருக்குது. வாழ்க்கை வாழறதும் வாழாததும் உன் விருப்பம். சுந்தரம் சிரித்தார். அந்த தாம்பரம் ஆசாமியை நேரே பார்த்து பேசணுமே. விஷயம் ரொம்ப ரகசியமாக இருக்கட்டும் சுந்தரம். ஏன் திடீர்னு துப்பறியும் கதை மாதிரி கடைசி நிமிடத்தில் எல்லோரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்த போறியா? மேகா, சுந்தரம் குறும்புடன் கண்களை சிமிட்டினார். இதில் மர்மம் என்ன வச்சிருக்கப்பா? பிடிக்காத இடத்தில் வற்புறுத்தலாக உட்கார்ந்திருப்பானேன். எங்கே நமக்கு மனசுக்கு நிம்மதி கிடைக்குதோ அங்கே போய் இருந்துடுறது நல்லது இல்லையா? அதெல்லாம் சரிதான். ஆனா உன்னாட்டம் மனசுக்குள்ளே மூடி வச்சுக்க என்னால முடியாதுப்பா. நான் எல்லோருக்கிட்டையும் சொல்லிவிடுவேன், பயமுறுத்தலாக முடித்தார் சுந்தரம். போகட்டும், அந்த தாம்பரம் ஆசாமியை நாம எப்ப சந்திக்கிறது? நாளைக்கு காலையில் உங்க வீட்டுக்கு அழைச்சு வரட்டுமா? வேண்டாம் சுந்தரம், பிற்பகல் 3 மணிக்கு அந்த ரெஸ்டாரண்ட் பக்கம் அழைச்சிட்டு வா. அன்று பிற்பகல் சுகுணாவிற்கு அலுவலகத்தில் வேலை எதுவும் ஓடவில்லை. வீடியோ படங்களை பேராசையுடன் அடுத்தடுத்து ஓயாமல் பார்த்ததன் விளைவு என்று கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாமனாருடன் ஏற்பட்ட மோதலில் கிழவர் குணம் கெட்டுப்போய் வருகிற எரிச்சல், இது போதாத குறையாக ஸ்கூட்டர் சரிவர ஓடாமல் மக்கர் செய்த ஆத்திரம் எல்லாமாக அவளது தலைவலியை அதிகமாக்கி விட்டிருந்தன. கணவனது அலுவலகத்தில் புதிதா வந்திருந்த எம்டி மிகுந்த கண்டிப்புடன் காணப்பட்டார். அதனால் நரேந்திரன் ஆபீஸில் குடிகொள்ளாத குறையாக வீட்டிற்கு நேரம் கழித்து வந்து கொண்டிருந்தான். இத்துடன் பஸ்ஸில் நெரிசலில் ஈடுபட்டு கொண்டு ஆபீஸ் போகும் தொல்லை. ஸ்கூட்டரிலேயே சொகுசாக போய் உடை நலுங்காமல் வீடு திரும்பிய சுகுணாவிற்கு பஸ் பயணம் சினத்தை உண்டு பண்ணியது. நரேனும் பஸ்ஸில் வருவான். அதிலையும் எப்பவோ அன்று காலை இருவரும் சேர்ந்து பஸ் நிலையத்திற்கு வந்தபோது நரேன் சொன்னான், சுகுணா, நீ எனக்காக காத்திருக்காதே, நான் வர நேரமாகலாம். கணவன் இல்லாமல் அவள் வீடு திரும்பிய முதல் அனுபவம் வேறு. எல்லாமாக ஆவேசத்துடன் வந்தவளின் கண்களில் பஸ் இறங்குமிடத்தின் அருகே இருந்த ரெஸ்டாரண்டின் வாயில் முகப்பு பட்டது. ஒரு கப் காஃபி சாப்பிட்டு விட்டு போனால் என்ன? எண்ணமிட்டவளாய் மெல்ல களைப்புடன் நுழைந்தாள். அவளது கண்கள் நாலாபுரமும் நோட்டமிட்டன. சற்று முன்னதாகவே அவள் பர்மிஷன் கேட்டுக்கொண்டு வந்து விட்டிருந்தாள். ரெஸ்டாரண்டில் கூட்டம் அதிகம் இல்லை. குடும்ப அறைக்குள் அலுப்புடன் நுழைந்தவள் அங்கிருந்த வாஷ் பேஷனில் முகம் கழுவ குனிந்தாள். அங்கிருந்த தடுப்பின் மறுபக்கத்தில் மிக பழக்கமான குரல். திடுக்கிட்டவளாய் மெல்ல எட்டி பார்த்தவள் ஒரு வினாடி உறைந்தே போனாள். அவளது மாமனார் மேகநாதன் ஒரு தாடிக்கார மனிதருடனும் அவரது தோழர் சுந்தரத்துடனும் பேசிக் கொண்டிருந்தார். சுந்தரத்தை அவள் அடிக்கடி பார்த்திருக்கிறாள். ஆனால் அந்த தாடி ஆசாமி யார்? 10,000 ரூபாய் முதல்ல கொடுத்துட்டா மேகநாதன் பேசியது அவள் காதில் விழுந்ததும் சட்டென சுதாரித்து கொண்டாள். நீங்க பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா பிறகு பிரச்சனையே இராது. வாழ்க்கை முழுவதும் ஆனந்தமா இருக்கலாம், தாடிக்காரர் மெல்ல கூறினார். நெஞ்சும் மார்பும் படக் படக் என்று அடித்துக்கொள்ள சுகுணா ஒரே எட்டில் வெளியே வந்தாள். 10,000 ரூபாய் எதற்காக அந்த தாடிக்காரனிடம் அள்ளி கொடுக்க போகிறார் இந்த மனுஷர்? அரைக்காசு பிள்ளைக்கு கொடுக்க மனம் வராத இவர் எதற்காக அப்படி ஒரு பெருந்தொகையை வாரி வழங்க வேணும்? அன்று இரவு கணவன் வரும் வரை அவள் மனம் எதிலும் செல்ல மறுத்தது. சாதாரண நாட்களாக இருந்தால் மாமனாரிடமே நேரடியாக கேட்டு விட்டிருப்பாள். ஆனால் அன்றைய வீடியோ சம்பவத்திற்கு பிறகு அவளால் எதையுமே கேட்க முடியவில்லையே. தோழிகளுடன் வரவேற்பு அறையில் அரட்டை அடித்தபடி அமர்ந்திருந்தாள் சுகுணா. நரேந்திரன் அருகில் உள்ள ஓட்டலில் இருந்து டிஃபன் வகையறாக்களை தருவித்திருந்தான். காலையில் கோபித்து கொண்டு வெளியேறிய மாமனார் பிற்பகல் வீடு திரும்பும்போது பலத்த சிரிப்பும் பேச்சுமாக அங்கே கலகலப்பு. மேகநாதன் காலையில் நடந்த சம்பவத்தால் பெருத்த அதிர்ச்சிக்கு உள்ளாய்விட்டிருந்தார். அதனால் அவர் வந்தவர்களை நிமிர்ந்து கூட பார்க்காதபடி உள்ளே செல்ல முயன்றார். உன் மாமனார் தானே சுகுணா? அன்னைக்கு பார்த்ததை விட கொஞ்சம் நல்லாவே சுத்தமா இருக்கார். உடம்பு கூட ஒரு சுத்து பெருத்த மாதிரி இருக்கு, கிசு கிசுத்தால் மற்றொருத்தி. சுகுணாவோட சமையல் அவருக்கு நல்லாவே தெம்பு கொடுத்துருக்கு.
உட்காத்தி வச்சு இன்னொரு கல்யாணம் செய்யலாம். வேறு ஒருத்தி அடிக்குரலில் கூறவும் சிரிப்பலை பரவியது. மேகநாதன் வெறுப்புடன் அவர்களை நிமிர்ந்து பார்த்தார். இன்னைக்கு இவனோட அம்மா செத்துப்போன நாள். மகனை சுட்டி காட்டினார். அதை கொண்டாடத்தான் இன்னைக்கு உங்க செலவில் படம் போட்டு காட்டுறாங்க. குரோதமாக கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டார். சட்டென ஒரு வினாடி மௌனம் நிலவியது. கிழவரின் எதிர்பாராத தாக்குதலினால் திகைப்புற்று அப்படியே அமர்ந்து விட்டார்கள் யாவரும். நரேந்திரன் தாடை இறுக கோபத்துடன் தகப்பனாரை தேடிக்கொண்டு பின்னால் வேகமாக நடந்தான். எதுக்காக அப்பா அப்படி பேசுனீங்க? தோழிங்க எல்லோரும் என்ன நினைப்பாங்க? என்னை பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா? நீங்க பேசாதே நரேன். ஏதோ சமையற்கார கிழவன் அவங்க அலட்சியமா பேசுற அளவுக்கு உன் மனைவி இடம் கொடுத்துருக்கிறா. நான் அப்படியெல்லாம் அடிமையா இருக்கிற ஆசாமி இல்லைன்னு அவங்க புரிஞ்சு கொள்ளணும் தான் சொன்னேன். அன்று ஒரு யுத்த காண்டம் முடிந்த பிறகு சுகுணா மாமனாரிடம் பேசுவதையே நிறுத்தி விட்டிருந்தாள். இப்பொழுது தாடிக்காரருடன் என்ன பேச்சுவார்த்தை அவருக்கும் என்ற விஷயம் மண்டையை குடைந்து கொண்டிருந்தது. இரவு 10 மணிக்கு மேல் களைப்பும் சோர்வுமாக வீடு திரும்பிய கணவனிடம் அவள் ரகசியமாக விஷயத்தை போட்டு உடைத்தாள். அவன் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாததும் அவளை ஏமாற்றத்துக்கு உள்ளாக்கியது. என்ன நரேன், ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? கணவனின் தோள் மீது சாய்ந்தபடி சினுங்கினாள். சுகுணா, அப்பாவை பத்தி சிந்திக்க இப்போ நேரம் இல்லை. எங்க எம்டி புதுசா வந்திருக்காருன்னு சொன்னேன் இல்லையா? அவரை எப்படியாச்சும் நம்ம வீட்டுல ஒரு விருந்துக்கு கூப்பிடணும். சுகுணா வியப்புடன், நம்ம வீட்லையா என்றாள். ஆமாம், அந்த விருந்தில்தான் என் பதவி உயர்வே அடங்கியிருக்குது. சுகுணா 10,000 மறந்து பதவி நாற்காலியை தேடுவதில் முனைந்தாள்.